ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ். சரி மெசேஜ் வந்ததும் நான் வந்துட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாரீ பிக்சரும் நான் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டேன். மறுபடியும் வந்துட்டு ஒரு ஓன் வாய்ஸ் சாரீ செலக்ட் பண்ணிட்டாங்க போல. அதான் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, உங்கள் வீடியோவை நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் சிஸ்டர். ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப டீசென்ட்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. நானுமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். மறுபடியும் ஒரு ஓன் வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த குரல கேட்கக்குள்ள மனசே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அழுதுகிட்டே பேசினாங்க. ஸோ எப்படின்னா, ஒரு ஆண் அழுகக்குள்ள அவங்க எவ்வளோ வலியெல்லாம் தாண்டி வந்திருந்தா, அவங்க வந்து அழுவாங்க. ஸோ அப்படிதான் நான் நெனச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து நாமலாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சங்கடப்படுவோம், ரொம்ப அழுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதே மாரி மனசு வலியா இருந்தாலும் சரி, உடம்பு வலியா இருந்தாலும் சரி தாங்கிக்க மாட்டோம். ஆனா ஒரு ஆண் வந்து அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தையும் அவங்க வந்துட்டு யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது மனசுல இருக்க வலியா இருந்தாலும் சரி, உடம்புல இருக்க வலியா இருந்தாலும் சரி காமிச்சிக்கவே மாட்டாங்க. நாம தானே கஷ்டப்படுறோம், நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. அதிகபட்சம் ஆண்கள் யாருமே வந்துட்டு வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய வலிய வந்துட்டு வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனா இந்த பிரதர் வந்துட்டு நான் உங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு சிஸ்டருக்காக நீங்க ஆறுதலா பேசியிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிஸ்டர். அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு அவ்வளோலாம் படிக்கல. ஒரு 10th தான் படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு படிப்புமே வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு தான் சிஸ்டர் போயிட்டுருக்கேன். நெறையா வேலை. இந்த வேலை தான் பார்ப்பேன், அந்த வேலை தான் பார்ப்பேன்லாம் கிடையாது. எல்லா வேலைக்குமே போவேன். எனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுட்டது கிடையாது. என் ஃபேமிலிக்கும் எதுவுமே நான் அவ்வளோலாம் குடுக்கவும் மாட்டேன். என்னை நம்பி கேட்குறவங்களுக்கும் சரி, என் சொந்தங்களுக்கும் சரி, என்னை நம்பி வந்து இது வேணும், அது வேணும்னு கேட்டா நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல அவங்களுக்கு தான் குடுக்கணும்னு நினைப்பேன். அத மாரி நான் நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க கேட்கும்போதெல்லாம் நான் பணத்த அள்ளி அள்ளி குடுத்துருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுலேருந்து என்னோட வருமானம் இல்ல அதிகமா. என் ஃபேமிலிக்கே வந்துட்டு பத்த மாட்டேங்குது. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. என் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவ்ளோலாம் நான் குடுத்து உதவியிருக்கேன். ஆனா, இப்ப வந்து நான் குடுக்குற நெலைமையில இல்ல. ஒரு சிலவங்க வந்து மறுபடியும் என்கிட்ட ஹெல்ப்ன்னு கேட்கக்குள்ள நான் குடுக்குற நெலைமையில இல்லன்றதுனால இல்லன்னு சொல்லிட்டா, என்ன வந்துட்டு ஒரு மாரி பேசுறாங்க. என்னுடைய உறவ வந்துட்டு அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட உறவ அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம, என்ன பத்தி பின்னாடி ரொம்ப தப்பாவே பேசுறாங்க. என்ன வந்து ஒரு கெட்டவனா மத்தவங்களுக்கு காமிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல. அவங்க கேட்கக்குள்ளலாம் நான் அள்ளி தான் குடுத்துருக்கேன். அது கூட மனசுல நெனச்சு பார்க்காம இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்ககிட்ட வந்து அவங்க ஹெல்ப்ன்னு கேட்கக்குள்ள, உங்கள உறவா நெனச்சு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களோட தேவைகளுக்காக மட்டும் தான் உங்ககிட்ட கண்டிப்பா வந்திருப்பாங்க. அப்படி உங்க உறவு வேணும்னு நெனச்சிருந்தா, நீங்க இருக்கக்குள்ள குடுத்தீங்க ஓகே. நீங்க இப்ப இல்லாத கஷ்டப்படக்குள்ள அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாது. இன்னொன்னு என்னன்னு சொல்றீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப குடுத்து உதவணும். அந்த மனநிலைமையில தான் அவங்க இருக்கணும். அப்படிதான் எல்லாருமே யோசிப்பாங்க. இருக்கக்குள்ள அவன் செஞ்சான், இல்லாதக்குள்ள நாம குடுத்து உதவுறோம் அப்படின்ற இதுல இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்துட்டு உங்கள தப்பா பேசுறாங்க, உங்கள இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு சித்த மருத்துவர் இருந்தாரு. எல்லா கிராமமுக்கே போயிட்டு ம் சேவை செய்வாரு அவரு. ஒரு 3 மாசத்துக்கு இப்போ இந்த கிராமம்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 3 மாசம் இருந்து சேவை செய்வாரு. அது மாரி ஒரு கிராமத்துல சேவை செஞ்சுட்டு, வேற ஊருக்கு போகக்குள்ள காட்டு வழியா போயிருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு புலி வந்து அங்க அடிபட்டு கிடந்திருக்கு. அடிபட்டுன்னா சும்மா நார்மலா கிடையாது. ரொம்பவே சுயநினைவு இல்லாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு அந்த புலிக்கு பக்கத்துல போயிருக்காரு. எந்த ஒரு அசைவுமே இல்ல. இவரு மருத்துவர்ன்றதுனால மனசு கேட்காம போயிட்டு அதுக்கு உதவியிருக்காரு. 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 1 மாசம் வந்துட்டு அது காயங்களெல்லாம் சரிப்படுத்தி, அவருடைய உடம்ப பார்க்காம, அவருக்கு தேவையான சாப்பாடுலாம் நமக்கு கிடைக்கலன்னு நினைக்காம, காட்டுல கிடைக்கிற பழத்த வச்சு சாப்பிட்டுட்டு 1 மாசத்துக்கு அவருக்கு அந்த விலங்குக்கு வந்து அவரு வந்து உதவி பண்ணி சரி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த புலி என்ன பண்ணுச்சு, 1 மாசம் நல்லா வந்துட்டு சுயநினைவு இல்லாதனால உயிர் மட்டும் தான் இருந்துச்சு. சுயநினைவு கிடையாது. ஆனா இவர் தான் சரி பண்ணிட்டாருல்ல.
ஸோ வந்துருச்சு. மறுபடியும் வந்து சரியாகி வந்ததும், 1 மாசம் நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம உடம்ப பார்த்துருக்காங்க. நம்மள சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காத அந்த புலி வந்து அவரையே அடிச்சு சாப்பிட்டுருச்சு. இவரு என்னதான் உதவி பண்ணியிருந்தாலும், ஒரு செகண்ட் யோசிச்சு அது பார்த்துருந்துச்சுன்னா, நமக்காக உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்துச்சுன்னா, அது வந்துட்டு அவர அடிச்சு சாப்பிட்டுருக்காது. ஆனா, அதோடைய குணம் நான் புலி. நீ என்னதான் எனக்கு பண்ணுனாலும், நான் இப்படித்தான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து உணர்த்திருச்சுல்ல. அதே மாதிரி தான் இந்த மனுஷங்களும், நீங்க என்னதான் தேடி தேடி போய் சேவை செஞ்சாலுமே, அந்த செகண்ட் மட்டும்தான். அடுத்த செகண்ட் நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அவங்க உண்மையான பாசத்தோட பழகல. பணத்துக்காக மட்டும் தான் பழகியிருக்காங்க. உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்க கேட்டா குடுப்பீங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்களோட தேவைக்காக உங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் பிரதர். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில கத்துக் குடுக்கிற வழியும், பாடமும். ஸோ அடுத்து வந்து நம்மள தேடி வரக்குள்ள இந்த பாடங்கள் நமக்கு கத்துக் குடுக்கும். யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு. அதனால யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில உறவுகள நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அந்த புலி மாரி தான் இந்த மனுஷங்களும், இந்த சொந்தங்களும். சொந்தத்த மட்டும் எப்பவுமே நம்பிறவே நம்பிறாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட நம்புங்க. ஏன்னா அவங்களுக்கு நாம யாரோ, நமக்கு அவங்க யாரோ, நல்லா இருந்துட்டு போட்டும்னு நினைப்பாங்க. ஆனா கூடவே இருக்கிற இந்த சொந்தம் கடைசி வரைக்கும் நம்மள வாழவும் விடாது, வளரவும் விடாது. இந்த வலிகளும், இந்த அவமானங்களுமே நம்ம மனசு வந்து ரொம்ப வலிமை பெறும் அப்படின்னு நினைச்சிட்டு, இதுவும் கடந்து போகும். எல்லாம் சில காலம். நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையோட இந்த வாழ்க்கைய பயணிப்போம். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.